ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். எப்போவும் ஒரே மாதிரி தான் பிரியாணி செய்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பிரியாணியை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு 1.5 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால சிக்கன் வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். சிக்கன் நல்லா மசாலாவோட ஊறி வரட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் பெரிய பல் பூண்டா 8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இந்த மிளகாய் அதிகமாக காரம் இருக்காது, அதனால நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கையளவுக்கு புதினா இலையையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இலையை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே 5 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதோட 2 துண்டு பட்டை, 7 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 2 பிரிஞ்சி இலை, 15 மிளகு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட பெரிய பல்லாரியில் 2 பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பல்லாரி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. பல்லாரி வதங்கி நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்ததும் இந்த மசாலாவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனை இதோட சேர்த்ததும் 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கனை இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை சேர்த்ததும் இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், அதனால இப்போ தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ ஒரு கொதி வந்ததும் இதோட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. அரிசியை சேர்த்ததும் தண்ணி மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி கொதி வந்ததும் இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். தீயை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. குக்கரை மூடி போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்ததுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.